Hi friends, இன்னையோட ரெசிபி முருங்கைக்கீரை சாதம். ஸோ பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் சின்ன சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கோம். அடுப்பை இப்போ சிம் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நல்லா இது பொரியட்டும். இது பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கீரை போட போகிறோம். கீரை நல்லா வாஷ் பண்ணி எக்ஸஸ் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீரை ஆட் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை போட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விடலாம். அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீரையில் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா கீரை நல்லா வேகணும். முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். நான் இந்த கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லிட்டு போட்டு வேக வச்சு ஃபுல்லாக தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம் கீரையை. இப்போது கீரை ரெடி ஆகிடுச்சு. 1 கப் கீரைக்கு 3 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு சாதத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறலாம். நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆன நல்லா வதங்கின முருங்கைக்கீரை கூட சாதம் போட்டு கிளறி எடுக்கிறோம். இந்த சாதத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை அப்படியே அந்த சாதத்தை வச்சு மூடி வச்சிடலாம். அது அதுவே மெல்ட் ஆகிடும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு நம்மளோட கீரை சாதத்தை மாற்றிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்டியான கீரை சாதம் பண்ணி கொடுத்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம்